சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலையில் குவிக்கப்பட்ட அதிரடி படை, நிலைமையை நேரில் ஆராய நீதியமைச்சர் நடவடிக்கை. ரத்மலானி துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, சந்தேக நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. வெடிக்காத பட்டாசு திடீரென வெடித்ததில் இளைஞன் பலி, யாழில் சம்பவம். 129 மதுபான கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தல், தமிழக முதல்வருக்கு அண்ணாமலை கடிதம். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் வான்வழி தாக்குதல், ட்ரம்ப் மறுத்து சில மணி நேரங்களிலேயே கொடூரம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பரபரப்பு, உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். மகர சிறை கலவரத்தை கட்டுப்படுத்தவும் பொது அமைதியை பேணவும் சிறைக்கு முன்னால் உள்ள பகுதிகளில் ஏராளமான அதிரடிப்படையினர் உட்பட பாதுகாப்பு தரப்புகள் நேர்த்தாரை வாகனங்களுடன் குவிக்கப்பட்டுள்ளனர். மகார சிறையில் ஒரு கைதி கொல்லப்பட்டும் 6 பேர் காயமடைந்த ஒரு கட்டடம் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நேற்றிரவு ராகம காவல் நிலைய பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறை வளாகத்திற்கு வெளியே கூடியிருந்த கூட்டத்தை கலைப்பதற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதான காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வன்முறைகளில் ஈடுபட்ட பல சிறை கைதிகள் தற்போது சிறை அதிகாரிகள் கட்டுப்படுத்தியதாக கூறப்பட்டாலும் நிலைமை பதற்றமாகவே உள்ளது. தற்போது அந்த பகுதிக்கு ஏராளமான ராணுவத்தினரும் கடற்படையினர், கலவர தடுப்புக்குரிய நீர்த்தாரை பீரங்கிகள், தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மகர சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் தீ வைப்பு சம்பவங்களை அடுத்து அந்த இடத்துக்கு ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலைக்குள் நேற்று மாலை முதல் நடந்து வரும் வன்முறைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக சிறைச்சாலையில் ஆணையாளர் நாயகமும் உயர் அதிகாரிகள் குழுவும் மகரவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் அங்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர் அதிகாரிகள் அங்கு நிற்கும் போது சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழுவினர் சிறை கூரையின் மீது ஏறி போராடியதாக தெரிய வருகிறது. தற்போது சிறைச்சாலையின் வெளிப்புற பாதுகாப்பை பலப்படுத்துவதில் அதிகாரிகள் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். ரத்மலானை கந்தவல வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பி சென்ற சந்தேக நபர்களை பிடிப்பதற்காக தீவிர விசாரணைகளையும் தேடுதல் நடவடிக்கையும் ஆரம்பித்துள்ளனர். ரத்மலானை கத்தவல வீதி வழியே முச்சக்கர வண்டியொன்று பயணித்துக் கொண்டிருந்த நபரை இலக்கு வைத்து உந்துருளியில் வந்து 2 மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு களபோவில வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி ஒளிப்பதிவு கருவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அதில் உந்துருளியில் இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. குறித்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை பிடிப்பதற்கான தீவிர விசாரணைகளையும் தேடுதல் நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரீட்சை எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பயிற்சிக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் மாதிரி வினாத்தாள் விநியோகம் போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், பாடநெறி விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்
வினாத்தாள்களை அச்சிடுவதோ அல்லது விநியோகிப்பதோ கூடாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் பரீட்சை வினாத்தாள்களுக்குரிய வினாக்கள் அல்லது அதற்கு நிகரான வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள், இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்துவது அல்லது தவறானவற்றை தம் வசம் வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று அதிகாலை வெடிக்காத பட்டாசை மீண்டும் வெடிக்க வைக்க முயன்ற 32 வயதுடைய நபர் ஒருவர் பட்டாசு திடீரென வெடித்ததில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் திடீர் மரண விசாரணை பதிவு செய்யப்பட்டதோடு உயிரிழப்புக்கான காரணம் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகர் 5ஆம் மாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற பட்டாசு வெடிப்பு சம்பவத்தில் 32 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மடுமாத ஆலிகை ஜாத்திரைக்காக பக்தர்கள் புறப்பட்ட வேளையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வெடிக்காமல் இருந்த அந்த பட்டாசை மீண்டும் வெடிக்க செய்வதற்காக குறித்த நபர் அதற்கு அருகில் சென்று ஊதிய போது அது திடீரென வெடித்துள்ளது. குறித்த வெடிப்பில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் திடீர் மரண விசாரணை பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் வெடிக்காமல் இருக்கும் பட்டாசுகளை மீண்டும் கொளுத்தவோ அல்லது கையாளவோ முயற்சிக்காமல் அவற்றிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் விலகியிருந்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பாதுகாப்பு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் இருவரும் தமக்குத்தானே தீமூட்டி தற்கொலை செய்ய முயன்ற அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் இருவர் தவறான முடிவெடுத்து தமக்கு தாமே தீ மூட்டிய நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகியதால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுன்னாகம் காவல் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தினால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பாடசாலைகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் செயற்பட்டு வரும் 129 மதுபான சாலைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசு கடந்த மே மாதம் 12ஆம் தேதி வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் சுற்றளவில் செயற்பட்ட 717 மதுபான சாலைகள் அடையாளம் காணப்பட்டு மூட உத்தரவிடப்பட்டது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஜூலை மாதம் முழுவதும் விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்துவதாக வீதி லீடர் அமைப்பு அறிவித்துள்ளதுடன் அத்துடன் 5 ஆண்டுகளில் போதைப் பொருள் பிரச்சினையை ஒழிப்பதற்கான கொள்கை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் மது அருந்துவோர் விகிதம் 14.2% இருந்தது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மது பயன்பாடு குடும்பங்களின் சேமிப்பை பாதிப்பதுடன் சுகாதார செலவினங்களையும் மாநிலத்தின் உற்பத்தி திறனையும் பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் நடத்திய மாதிரி ஆய்வில் 10 கடைகள் விதிகளை மீறி செயற்பட்டது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களை சரிபார்த்ததன் மூலம் 500 மீட்டர் சுற்றளவுக்குள் தொடர்ந்தும் செயல்பட்டு வரும் 129 மதுபான சாலைகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த 129 மதுபான சாலைகளின் பட்டியலையும் இணைத்து அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்ட அண்ணாமலை அவற்றை விரைவாக மூட தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தமிழ்நாட்டு அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஏவுகணைகளை தடுக்கும் பேரியாட் இடைமறிப்பு ஆயுதங்களை உக்ரைன் உருவாக்குவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் மீது 2வது பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய 2வது பெரிய வான்வழி தாக்குதல் நேற்றிரவு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடந்த இந்த ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து மேற்கத்திய வான் பாதுகாப்பிற்கான தமது வேண்டுகோளை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் விடுத்துள்ளார். ஏவுகணைகளை தடுக்கும் பேட்ரியாட் இடைமறிப்பு ஆயுதங்களை உக்ரைன் தயாரிப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்த பின்னர் உக்ரைன் மீது பெரிய வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி வருகிறது. ரஷ்யாவால் ஏவப்பட்ட 27 ஏவுகணைகளில் 1 மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏனையவை
ஏற்கனவே தலைநகர் கியூ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வீழ்ந்து வெடித்ததில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டு 30 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் தனது சொந்த பேட்ரியாட் ஏவுகணைகளை தடுப்பு அமைப்புகளை உருவாக்க அனுமதிப்பதில் ட்ரம்ப் கடந்த வெள்ளியன்று தயக்கம் காட்டிய நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஒரு உணவகத்தில் நடந்த தனியார் நிகழ்வொன்றில் குண்டு ஒன்று வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குட்ரின்ஸ்காயா சதுக்கத்தில் உள்ள பால்சி ரோசி உணவகத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது. அடையாளம் தெரியாத பெண்ணொருவர் குண்டு பொதியுடன் உணவகத்துக்குள் நுழைய முயன்றதாக அவரை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் தடுத்தபோது குண்டு வெடிக்க வைக்கப்பட்டதில் குறித்த பெண்ணும் பாதுகாப்பு அதிகாரியும் ஒரு வாடிக்கையாளரும் கொல்லப்பட்டனர். மேலும் 21 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பெண் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலையில் குவிக்கப்பட்ட அதிரடி படை, நிலைமையை நேரில் ஆராய நீதியமைச்சர் நடவடிக்கை. ரத்மலானி துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, சந்தேக நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. வெடிக்காத பட்டாசு திடீரென வெடித்ததில் இளைஞன் பலி, யாழில் சம்பவம். 129 மதுபான கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தல், தமிழக முதல்வருக்கு அண்ணாமலை கடிதம். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் வான்வெளி தாக்குதல், ட்ரம்ப் மறுத்து சில மணி நேரங்களிலேயே கொடூரம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பரபரப்பு, உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.